உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வசனங்களை நாங்கள் கொஞ்ச நேரம் தியானிக்க முடியாத நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம், ஜெபம், ஆராதனை வேலை எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வாதத்து கொடுத்தீங்களே, அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் இதுல ஒரு வார்த்தையாவது அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க எங்க வாழ்க்கையில நாங்க அதை பிராக்டிக்கலா நாங்க உபயோகப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரவாயில்ல, நான் எப்போதுமே ஏதாவது ஒரு வசனம் எடுத்தா நமக்கு அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு அந்த ஃபர்ஸ்ட் ஜெபத்திலையும் ஆராதனை வேலையிலையும் சொல்றாங்களான்னு பார்ப்பேன். இன்னைக்கு கூட ஆண்டவர் அதை அப்படி உறுதிப்படுத்தி சவுந்தரா சிஸ்டர், ராணி, சசிகுமார் சிஸ்டர் அவங்க மூலமா ஆண்டவர் அதை கூட ஆண்டவர் பேசினாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு கூட நான் ஆதார வசனமா எடுத்துக்கிட்டு அது யோனா 2:9, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இது பயமா இருந்துச்சு அந்த வசனம். நம்மளுக்குன்னு ஆண்டவர் கொஞ்சம் கிருபை வச்சிருக்கிறாராம் கையில, நமக்கு கொடுக்கலாம், இவளோட வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கையில வச்சிருக்கிறத நம்மளே போக்கடிச்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு எச்சரிப்பின் வார்த்தை தான் இந்த யோனாவுல அவர் சொல்றாரு. பொய்னாலும் மாயை தான், மாயைனா பொய் தான், ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா அத ரொம்ப அதை அழுத்தமா சொல்லணுன்றதுக்காக பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்னு. ஏ நம்ம நம்ம சாதாரண வார்த்தையில சொன்னா வேஸ்ட்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஐயோ, இந்த காரியம் ஒரு வேஸ்ட், இதை செஞ்சது ஒரு வேஸ்ட் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி வேஸ்டான காரியத்தை நம்ம பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற கிருபைய அவர் இல்ல, நம்மளே போக்கடிச்சிடறோமா, நம்மளே இழந்து போறோம், நம்மளே பறி கொடுத்துடுறோம். ஆண்டவர் எனக்கு கொடுக்கலான்னு வச்சிருக்கிறத நம்மளே பறி கொடுத்துடுறோம்னு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரையும் எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணா என்ன நடக்கும், எக்ஸசைஸ் பண்ணா அதனால நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். சும்மாவே எக்ஸசைஸ் பண்ணுனா நமக்கு அது ஒரு உந்துதலா இருக்காது, அது ஒரு மோட்டிவேஷனா நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. அதை போல நம்ம எல்லா நாளும் நம்ம கேட்கிறோம், எனக்கு கிருபை கொடுங்க கிருபை கொடுங்க கிருபை கொடுங்க. எதுக்கு கிருபை வேணும்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை போக்கடிக்க கூடாதுன்றதுல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கிருபை பேசிக். ஆண்டவர் நம்ம தகுதி இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் அவர் காட்டுற ஒரு தயவு, அவர் பாராட்டுற அன்பு, அவர் கொடுக்கிற இரக்கம் எல்லாமே அதுக்குள்ள நமக்கு அதுக்கு நம்ம ஒர்த்தே கிடையாது. ஆனா அதை நம்ம கிட்ட அவர் காட்டுறாரு, அதுதான் கிருபைன்னு தெரியும். எபேசியர், நம்ம ரட்சிக்கப்பட்டது அப்படிதான். எபேசியர் 2:8-9 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்க எனக்கு எவ்வளவுதான் தலை கீழே நின்று விசுவாசித்தாலும், கிறிஸ்துதான் ஆண்டவர்னு நீங்க தலைகீழ நம்ம நின்று அதை அறிக்கையிட்டலாம், அவரோட கிருபை இல்லைன்னா இந்த ரட்சிப்பு நடக்காது. அதுதான் 2 எலிமெண்ட், ஒரு மனுஷனோட எலிமெண்ட், ஒரு கடவுளோட ஒரு காரியம். அது ரெண்டும் சேரும் போதுதான் அந்த ரட்சிப்பு வருது. அதுல நமக்கே தெரியும் நம்மளோட பங்களிப்பு எவ்வளவு கம்மியானதா இருக்கும், ஆண்டவரோட பங்களிப்பு எவ்வளவு பெருசானதா இருக்கும். அந்த போர்ஷன் அது இருக்குதுல்ல, இந்த கிருபை எவ்வளவு பெருசா இருக்கும், நம்மளோட விசுவாசம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அதை வச்சு ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ரோமர் 11:6 சொல்லுது, கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அப்ப அதை நம்ம சம்பாதிக்கல, நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சு அதனால அவர் நம்ம மேல இறக்கப்பட்டு நம்ம மேல கிருபையா இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அது கிரியையினாலே உண்டாயிராது அப்படின்னா அது கிருபையே இல்லை. நான் இப்படி செஞ்சு, நான் இவ்வளோ வேதம் வாசித்து, நான் இவ்வளோ ஜெபிச்சு,
அப்படி நான் உபவாசம் இருந்து இதனால நான் ஆண்டவரோட ஒன்றை பெற்றுக்கொண்டேன். போன வாரத்துல நம்ம அட்டன் பண்ணும்போது நான் கீதா சிஸ்டர் இந்த மெசேஜ் எடுக்கும்போது கூட இந்த காரியத்தை அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க. எதையோ ஒன்று செஞ்சு ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணி நான் வாங்குற காரியம் இல்லை. அது நமக்கு நிறைய டைம் நம்ம மறந்துடுறோம். அது ஏன்னா நம்மளுக்கு ஆக்ஷன் ரிவார்டு இதுதான் நம்ம மனுஷருக்கு தெரிஞ்சது. ஒன்று செஞ்சா 30 நாள் வேலைக்கு போனா 31ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும். அப்ப அப்படிதான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். ஒரு பரீட்சையை போய் எழுதுனா அந்த பரீட்சைக்கு உரிய மார்க் கிடைக்கும். அந்த மார்க் கிடைச்சா காலேஜ்ல சேருவோம். அதுல நல்லா பண்ணா நம்ம வேலை கிடைக்கும். இப்படி நம்ம ஒரு ஆக்ஷன் செய்யும் போது அதுக்கு ஒரு என்ன சொல்றது ரிவார்டு அது ஒண்ணு நமக்கு கிடைக்குது. அப்ப அப்படிதான் நம்ம பழக்கப்பட்டதால நம்ம கிருபைய நம்ம கிருபை தாங்கன்னு கேட்கிறோம். ஆனா கிருபை எதுக்கு நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளும் போது இன்னும் கூட நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா, நம்ம கிருபையை பற்றி கொள்றதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா, ஆண்டவர்கிட்ட அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அவர் நம்மளுக்கு என்ன, அவர் நம்ம எப்படி விரும்புறாரோ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நிச்சயமா அவரோட கிருபை இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எதுக்கு நமக்கு கிருபை வேணும்னா கிருபைனாலே மன்னிப்பு. ஏசாயா 43:25 சொல்லுது, நானே நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் நம்ம மன்னிச்சிட்டோம்னா மன்னிச்சிருவோம், ஆனா அது ஞாபகத்துல இருக்கும். நம்ம அவங்க கிட்ட போய் அதுக்காக சண்டை போட மாட்டோம், அது பண்ண மாட்டோம். ஆனா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அது நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அதை திருப்பி திருப்பி என் மைண்டுக்கு கொண்டு வர மாட்டேன். இந்த பிளாஷ்பேக் மாதிரி முன்னாடி காலத்துல எல்லாம் அப்படியே இந்த ஒரு சுழல் சுத்துற மாதிரி காட்டுவாங்க பாருங்க, அப்படியே அவங்களுக்கு ஞாபகம் பழசு வரும். அது மாதிரியே ஆண்டவர் நம்மளுக்கு இந்த சுழலை சுத்தி சுத்தி நம்மள பழசு இது பண்ணதெல்லாம் அது சமுத்திரத்தின் ஆழத்துல அவர் போட்டுட்டாரு. திருப்பி திருப்பி நினைவுக்கு கொண்டு வர மாட்டார். ஒருவேளை நம்ம தான் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டவங்க கூட நம்ம கூட நிறைய நேரத்துல அந்த குற்ற உணர்ச்சி மேல மேல வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் நினையாமலும் இருப்பேன். ஐ வில் நாட் ரிமெம்பர் தெம். நான் அதை கான்சியஸா நான் வேணும்னே அதை ஞாபகத்துக்கு கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது அவரோட கிருபை இல்லாம அந்த காரியம் நமக்கு இல்லவே இல்லை. நான் தான் உன் மீறுதலை, நான் உன் அக்கிரமத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கிருபைனால மீட்பு. மன்னிக்கிறது ஒரு காரியம், இது நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். மன்னிக்கிறது ஒரு காரியம், அடுத்தது மீட்கிறது ஒரு காரியம். அவர்கிட்ட திரளான மன்னிப்பும் மீட்பும் உண்டு அப்படிதான் வசனம் சொல்லுது. எபேசியர் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த மீட்பு அவருக்குள்ளேயே நமக்காக அவர் வைத்திருக்கிறாராம். மன்னிச்சுட்டு அந்த இடத்துலயே பாவ குழியில இருக்கிற, கட்டுல இருக்கிற, வியாதியில இருக்கிற சாரி அதுலயே நம்மள அப்படியே விட்டுட்டு போறது இல்லை. நான் மன்னிச்சிட்டேன்னு அவர் என்ன பண்றாரு, நம்மள அந்த குழியில இருந்து அக்கா தண்ணி குடிச்சிட்டு வாங்க அக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அக்கா. 1 மினிட். சாரி. மன்னிச்சுட்டு நம்மள அங்கேயே விடாத படிக்கு நம்ம அந்த உளையான சேற்றுல நம்ம எந்த மாதிரி சேரா இருந்தாலும் சரிதான், நம்மளுடைய பாவம், நம்மளுடைய அக்கிரமம், நம்முடைய வியாதி, நம்முடைய கட்டுகள் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல உயரத்துல வைக்கிறவராம். அதுதான் அவரோட அது அவரோட கிருபை இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு. ஏன்னா நம்ம அதுக்கு தகுதியானவங்க இல்லை, நம்மளை மீட்கிறதுக்கு நம்ம தகுதியானவங்க இல்லை. ஆனா
அவருடைய கிருபை நிமித்தம் நம்மளை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, மீட்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அப்படி நன்மை செய்கிறவரா சுற்றி தீர்ந்த போது நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நம்ம அந்த இதை எல்லாத்தையும் அவரோட சுவிசேஷங்களை வாசித்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மீட்பு, அப்புறம் தான் மன்னிப்பு. ஃபர்ஸ்ட் சூமன கைய இருக்கிறவனா சுகமாக்கிடுவாரு. ஃபர்ஸ்ட் பெதஸ்தா குளத்துல இருக்கவனா எந்திரிச்சு நடன்வாரு. அப்புறம்தான் உன் பாவலம் மன்னிக்கப்பட்டது. நீ நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நானும் உன் மேல கல்லெறிய மாட்டேன், இப்போ இனிமே பாவம் செய்யாத. ஃபர்ஸ்ட் அந்த குழியில இருக்கவனை ஃபர்ஸ்ட் தூக்கிடுவார். தூக்கிட்டு அப்புறம் மன்னிச்சு விடுவாரு. இப்ப அதுதான் அந்த தெய்வ குணம், அதுதான் அவரோட கிருபை. ஃபர்ஸ்ட் நம்மளை மீட்கிறார். நம்ம எப்படி ஒரு மோசமான ஒரு இதுல இருக்கிறோமோ ஃபர்ஸ்ட் தூக்கிடுறாரு. ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு அப்புறம் அந்த மன்னிப்பையும் கொடுக்கிறாரு. அவ்வளோ ஒரு நல்ல தேவன், அப்படி ஒரு கிருபை உள்ள தேவனை. அந்த கிருபையை மாத்திரம் நம்ம எதுக்காகவும் இழந்துடவே கூடாது. அடுத்தது கிருபையினால சுகம். சங்கீதம் 103:3 சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். அவர் ஒருத்தர் தான் நம்மளோட அக்கிரமத்தை மன்னிச்சு நம்மளுடைய நோய்களை அவரால் மாத்திரம் குணமாக்கதான், அவரால் தான் முடியும். நம்ம டாக்டர்ஸ் முறிஞ்ச 2 எலும்பை அப்படி கட்டலாம். நம்ம நினைக்கிறோம் அது நேச்சுரலா அது ஹீல் ஆகுதுன்னு. ஆனா அது சேர்க்கிறவர், அந்த முறிந்த எலும்புகளை சேர்க்கிறவர். நமக்கு ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை போட்டாலும் அந்த மாத்திரை நமக்கு வேலை செய்யணுமே. எத்தனை பேருக்கு இது செய்யாம இருக்குது, ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றது. அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு எந்த மாத்திரை கொடுத்தாலும் அதெல்லாம் இன்னும் நிறைய. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் நமக்கு இந்த இன்ஃபெக்ஷனுக்கு இது சரியா வருமான்னு பார்க்கறதுக்கு ஒரு கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் பார்ப்பாங்க. அந்த உங்க யூரினையோ இல்லை உங்க சளியவோ அதை எடுத்து செக் பண்ணி வேற வேற ஆன்டிபயாட்டிக் மேல வைப்பாங்க. அப்ப சிலருக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப காலமா நோய்வாய்ப்பட்டு நிறைய மாத்திரை மருந்து எடுக்கிறவங்களுக்கு பார்த்தா நிறைய ரெசிஸ்டன்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்பனா இந்த ஆன்டிபயாட்டிக்லாம் உங்களுக்கு கொடுத்தாலும் அது சரியாகாது. எது சென்சிட்டிவா இருக்கோ, ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தா ரொம்ப 1-2 தான், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆன்டிபயாட்டிக் தான் உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த இன்ஃபெக்ஷனை தீர்க்கக்கூடிய அந்த மருந்தா இருக்கும். அதை போல நானும் நீங்களும் எல்லாத்துக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்ம உடம்புல நம்மளோட வியாதிகள்ல இருந்தா கூட ஆண்டவர் நம்மளுக்கு குணப்படுத்துறவரா இருக்கிறார். சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அவரோட ரத்தம் நம்மளை சென்சிட்டிவ் ஆக்கி நம்மளோட எல்லா நோய்களையும் அது குணமாக்குறதா இருக்குது. ஏசாயா 53:5, அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல். நான் எனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கணும். என்னுடைய அக்கிரமம் என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் எனக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டா அவர் எடுத்துட்டாரு. நல்லா பாடினாங்கல்ல அந்த சிலுவையில ஆண்டவர் எப்படி நமக்காக பாடுபட்டாருன்னு. அவருக்கு அவசியமே இல்லை. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவர் அப்பழுக்கற்ற தேவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். எனக்கு வர்ற பனிஷ்மெண்ட்டை அவருக்கு எடுத்துக்கிட்டு அவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தாராம். அது அவருடைய கிருபை இல்லாம அது நடந்திருக்கவே நடந்திருக்கு. அது உலகத்துல எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ரட்சிப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட வெகு சிலர் ஆகிய நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது. இல்லைன்னா நம்ம எது பின்னாடி போயிருப்போமோ நமக்கு தெரியாது. இந்நேரம் இந்த தேவன் இல்லாத ஒரு கூட்டத்துலதான் நீங்களும் நானும் இருந்திருப்போம். நம்மளும் நோயில இருந்திருப்போம், அக்கிரமங்கள்ல இருந்திருப்போம், பாவத்துல இருந்திருப்போம். எந்த மன்னிப்பும் கிடைக்காம நம்ம உட்கார்ந்துருப்போம். அவரோட கிருபை நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை இவ்வளவு தூரம் நமக்கு வர வேண்டிய பனிஷ்மெண்ட்டை அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். இன்னொன்னு, கிருபையினாலே ஊழியம். நீங்களும் நானும் எப்பவாவது நினைச்சோம்னா நம்ம எப்படி ஆண்டவருக்கு உபயோகமா இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு தாட்டு உங்களுக்கு, அந்த எண்ணம் மனசுல வந்துச்சுன்னா
அது அவரோட கிருபை இல்லாம நீங்க அவருக்கு உபயோகமான பாத்திரமா இல்லைன்றத வந்து நம்ம ரொம்ப ஆணித்தரமா நம்ம மனசுல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எபேசியர் 3:7 சொல்லுது, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் ஆகினேன். யாருமே யாருமே அவரோட வசனம் தெரிஞ்ச அவரோட பிள்ளைகளா மீட்கப்பட்ட நம்ம அவருக்காக உபயோகப்படணும்னா அதுல அவரோட கிருபை இல்லாம நம்மளால தன்னிச்சையா நம்ம வந்து அவருக்கு உபயோகமா இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கறவங்களா, மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவங்களா, மற்றவங்களுக்கு எந்த விதத்திலயாவது உதவி செய்யறவங்களா, ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்றவங்களா மற்றவங்களுக்கு நம்ம இருக்கிறோம்னா அது ஆண்டவரோட கிருபை. இன்னொன்னு, அவரோட கிருபையினால நம்ம நிலை நிற்கிறோம். யூதா 1:24 சொல்லுது, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் மாத்திரம்தான் வல்லமை உள்ளவர். நீங்களும் நானும் என்னோட சுய பலத்துல நான் இன்னைக்கு கரெக்டா நான் நடந்துருவேன், இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாள்ல நான் அவருக்கு பிரியமா நடந்துருவேன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம எப்பனாலும் சறுக்கி விழக்கூடியவங்க தான். ஆனா நம்ம வலுவாம நம்ம கால் வலுவாதபடி நம்மளை காக்கிறவர், நம்மளை நிலை நிறுத்துகிறவர் வந்து நம்முடைய ஆண்டவரோட கிருபை தான். அவர் தான். அதனாலதான் ஒரு பாட்டு கூட இருக்குதுல்ல, கிருபையால் நிலை நிற்கின்றோம். அது ஆக்சுவலா வசனம் அப்படி ஒன்றும் கிருபையால் நிலை நிற்கின்றோம்னு இல்லை. ஆனா இந்த வழுவாதபடி நம்மளை காப்பாத்தி எப்படின்னா அப்படியே பொத்தி பொத்தி நம்ம எங்கெல்லாம் விழுந்துருவோமோ அங்க அவரோட கிருபை நம்மளை தாங்கி தாங்கி கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் அப்படியே அப்பழுக்கு இல்லாதவங்கள, மாசற்றவர்களா அப்பா முன்னாடி நிறுத்தணும். நம்மள பிதாவாகிய அந்த தேவன் முன்னாடி நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் போது ஆண்டவருக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. அதுக்காக தான் அவர் அவ்வளோ பாடுபட்டாரு. நம்மள வந்து கிருபைய கொடுத்து 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 நம்ம எங்கேயும் சறுக்கிறாதபடி, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையோ போராட்டமோ இல்ல, ஏதாவது ஒரு பெரிய சக்சஸோ, ஈவன் ஒரு சக்சஸ் வரும்போது கூட நம்ம வழுகி ஆண்டவரை விட்டு நம்ம எண்ணத்தை வந்து வேற பக்கம் போறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றி வந்துட்டானா நம்ம அதுலெல்லாம் வழுவி போகாதபடிக்கு நம்முடைய முழு குறிக்கோளும் முழு சிந்தையும் ஆண்டவர் மேல பதிய வைக்கிறதுக்கு ஆண்டவரோட கிருபை தான் நம்மளை பாதுகாத்து கொள்ளுது. அடுத்தது கிருபையினாலே மறுரூபம். ரோமர் 12:2 சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்பேற்பட்ட மனுஷனையும் அவரோட கிருபை வந்து மறுரூபப்படுத்துது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எப்படி அப்படி மாற முடியும்? அப்படி கிறிஸ்தவர்களை பிடிச்சு அடிச்சு அவங்கள வந்து ஜெயில போடணும். இதுதான் அவரோட வேலையே. அதுதான் அவர் சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அப்பேற்பட்ட மனுஷனை தானே கிறிஸ்துவுக்காக அடிபடுறதுக்கு சாகுற அளவுக்கு அவரை அடிச்சிருக்காங்கன்னா, அந்த அடிய வாங்கறதுக்கு ஒரு காலத்துல அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அடி வாங்குற அளவுக்கு ஆண்டவர் வந்து அவரை அப்படியே தன்னோட கிருபையினால அவரை மறுரூபப்படுத்தினாரு. இன்னொன்னு இதுல போட்டிருக்கு, நம்ம பகுத்தறிதல். இந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லும் போது வெளியில அது ஆண்டவரோட நற்செய்தின்னு சொல்லி நீங்க சொன்னா கூட ஆண்டவர்கிட்ட மீட்பு இருக்கு, அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, அதனால நமக்கு மீட்பு இருக்குன்னு நீங்க சொன்னா கூட சுவிசேஷம் வந்து கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருக்குதான். ஆனா அதை நம்புற நமக்கு, அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிற ஒரே சுவிசேஷம் தான், அதே வார்த்தை தான். ஒரு கூட்டத்துக்கு அது பைத்தியமா தோணுது, இன்னொருத்தவங்க ஆண்டவரோட கிருபையினால அந்த பகுத்த அறிவு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் பாத்தீங்களா, எது நல்லது எது கெட்டதுன்னு. அது நம்மளோட காமன் சென்ஸ் இல்லை,
ஒரு சுய புத்தினால வர்ற அந்த பகுத்தறிவு கிடையாது. இது ஆண்டவர் கொடுக்கிற அந்த பகுத்தறிதல். அது எப்படி நமக்கு கிடைக்குது, எது தேவ பலன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எது நற்செய்தின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா கிருபையினால புரிஞ்சுக்கிறோம். அதுதான் நம்மள. கிருபை இல்லைன்னா நம்மளால ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமா மறுரூபமாகவே முடியாது. கிருபை இல்லாம அது நடக்காது. கிருபையினாலே வளர்ச்சி, முதிர்ச்சி, நம்முடைய ஆவிக்குரிய நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அன்னைக்கு எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஏதாவது ஒரு வகையில நம்ம வளர்ந்திருக்கிறோமா? ஆண்டவரோட வார்த்தையில, நம்மளோட நடக்கையில, ஆண்டவரை புரிஞ்சு கொள்றதுல, அவரை அன்பு செலுத்துறதுல நம்ம கொஞ்சம் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம்னா அதுக்கும் ஆண்டவரோட கிருபை தான். 2 பேதுரு 3:18 சொல்லுது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அந்த கிருபை இல்லாம நம்மளால அவரை அறிகிற அறிவுல வளரவே முடியாது. நான் இன்னைக்கு வளரணும், எனக்கு இந்த வேதம் புரியணும், நான் இன்னும் பிரியமா நடக்கணும்னா ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுங்க, இசப்பா உங்க கிருபை கொடுங்க, நான் இன்னும் உமக்குள்ள நான் வளரவும், இன்னும் உமக்கு பிரயோஜனமா இருக்கவும், இன்னும் மறுரூபப்படவும், நான் நிலைத்து நிற்கவும், நான் எது சரி எது தவறு அப்படின்றத புரிஞ்சு கொள்ளவும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வசனம் வாசித்தோம், பொய்யான மாயையை நான் பின்பற்றாதபடி மெய் தெய்வமாகிய உண்மையும் மெய்யான காரியங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் என் வாழ்க்கையில கொடுக்கணும்னா அவரோட கிருபை இல்லாம என்னால முடியவே முடியாது. இந்த கிருபையினால வளர்ச்சி பேதுருட்ட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவரு ஆண்டவர் அவனோட படகை கேட்டு அவன் படகுல உட்கார்ந்து அவன் வலைய அங்க கிளீன் பண்ணிக்கிட்டு அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவரோட பிரசங்கம் எவ்வளவு புரிஞ்சதோ தெரியல. ஆனா அவர் கூடவே தான் இருந்தான். நடுவுல வழுவி போனான், அவரை மறுதளிச்சானாலும் திரும்ப ஆண்டவர்கிட்ட திரும்பி எப்பேற்பட்டவரா மாறினார்னா அவரோட முதிர்ச்சி நமக்கு. பேதுரு அவர் எழுதின 1 பேதுரு 2 பேதுரு எல்லாம் படிச்சா ஒரு படிக்காத மீன்கார ஆள் எழுதின மாதிரியே இல்லை அதை பார்த்தா. ஏன்னா அவருக்கு அறமை தவிர ஒன்றும் தெரியாது போல, லேசா கிரீக் பேசுவாரு. ரொம்ப படிப்புல பெரிய ஆள் கிடையாது. ஆனா நீங்க வாசித்து பாருங்களேன், 1 பேதுரும் 2 பேதுரும் எப்படி எழுதியிருக்கிறாருன்னு. அவ்வளவு அப்படி படிச்சு முதிர்ந்த மாதிரி அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த வளர்ச்சி அது எப்படி வந்துச்சுன்னா ஆண்டவரோட கிருபையினால வந்துச்சு. அந்த மறுதளிச்ச பேதுரு எவ்வளவு முதிர்ந்த மனுஷனா ஆனார்னா, நான் சிலுவையில அறையப்படுறதுக்கு அது எப்படின்னு வேற சாய்ஸ் வேற சொல்றாரு. நான் என்னோட இயேசுவை போல, என்னோட ஆண்டவரை போல நான் அறையப்பட வேண்டாம், எனக்கு ஒரு இன்வெர்டட் சிலுவை, அந்த தலைகீழா நான் அறையப்படுறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அவரோட முதிர்ச்சி போச்சு. அப்ப எப்படி அந்த மனசுல எப்படி ஒரு மாற்றம், எப்படி ஒரு வளர்ச்சி நடந்திருக்குது. கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் எல்லாத்தையும் இழந்து போறதுக்கு அந்த ஒரு அந்த அந்த ஒரு மெச்சூரிட்டி ஆண்டவரோட கிருபையினால அது பேதுருவுக்கு கிடைச்சது. பொய்யான மாயையை பின்பற்றக்கூடாதுன்னா அப்ப மெய்யானது எது நமக்கு தெரியணும். யோவான் 17:17 சொல்லுது. யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப ஒன்றான மெய் தேவனாகிய பிதா, அதுதான் மெய்யானது. அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் அனுப்பின தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், அதன் மூலமா நமக்கு வர்ற நித்திய ஜீவன், இதெல்லாம் தான் மெய்யானது. அப்ப பொய்யானதை நம்ம விட்டுறணும்னா மெய்யானதை நம்ம பற்றி கொள்ளணும். அவருடைய நம்ம எல்லாருக்கும் தெரியும், உம்முடைய வசனமே, யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்துல ஒண்ணுமே பொய்யே கிடையாது. இதுதான் மெய்யானது. அந்த வார்த்தை, ஆண்டவரோட வார்த்தையே மெய்யான வார்த்தை. அந்த வார்த்தையின் தேவன் மெய்யான தேவன். அப்ப இத பற்றி கொள்ளும் போது நம்ம பொய்யான மாயைக்கு பின்னால போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொள்வாரு. அவருடைய வசனம் சமூலமும் சத்தியம். சங்கீதம் 119, 160 எல்லாமே
எல்லாமே அவருடைய வசனம் சமூலமும் சத்தியம். இந்த பொய்யான மாயைன்றது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா ஒர்த்லெஸ் ஐடல்ஸ் அப்படின்னா பிரயோஜனம் இல்லாத விக்கிரகங்கள். யாத்திராகமம் 32ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜனத்தின் மேல இஸ்ரவேல் ஜனம் 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனத்தை அவங்களோட கூக்குரலை கேட்டு யாத்திராகமம் 3 சொல்லுது 3:7 எகிப்துல இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். இத கேட்ட தேவன் 40 வருஷமா ஒருத்தனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். மோசேன்னு ஒருத்தனை ரொம்ப கோவக்காரனா இருக்கிறவன சாந்தம் உள்ளவனா அங்க மாத்தி அவனை நெருக்கி தள்ளி அவனை கொண்டு இந்த பாடுபடுகிற ஜனத்தை தன்னுடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மீட்டு அப்படி கொண்டு வர்றாரு. அவ்வளவு ஆச்சரியமா கொண்டு வர்றாரு. அப்படி ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்துல இருந்த அந்த ஜனங்களை அவ்வளோ அழகா அவங்களே போன்னு சொல்ற அளவுக்கு அந்த இடத்துல பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் வாதைகளையும் கொண்டு எதிரி கேம்ப்ல ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி இவங்களை அழகா அனுப்பி வராரு. வழியெல்லாம் அவங்கள போஷிக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறாரு, அவங்கள பாதுகாத்துக்கிறாரு. அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம், தண்ணி இல்லைன்னா தண்ணி கொடுக்குறாரு. அவங்க வஸ்திரம் பழமையா போல, செருப்பு பிஞ்சு போல, கால் வீங்கல, வெயில் அவங்கள சேதப்படுத்தல, எல்லா வகையிலயும் அவங்கள பாதுகாத்து அவ்வளோ அருமையா கொண்டு வராரு. ஆனா மோசே ஆண்டவர்கிட்ட கட்டளைகளை பெறறதுக்காக சீனாய் மலைக்கு போயிருந்த நேரத்துல இந்த ஜனங்க எப்படி எவ்வளவு ஒரு நன்றி இல்லாத, கொஞ்சம் கூட அந்த உணர்வில்லாத ஜனம். இவ்வளவு தூரம் நம்மள ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தாரேன்ற அந்த உணர்வே இல்லாத ஜனம் தங்களோட கையில கழுத்துல கிடக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து தங்களுக்காக ஒரு பொண்ணு கண்ணு குட்டிய அவங்களுக்கு செய்யறாங்க. இந்த கண்ணு குட்டி என்னன்னா இவங்களோட புது இன்வென்ஷன் இல்ல, இது இவங்க எகிப்துல பார்த்த கண்ணுக்குட்டி தான். அது எகிப்தியரோட ஒரு தெய்வம் தான் இந்த கண்ணுக்குட்டி. அப்ப எவ்வளவுதான் ஆண்டவர் கூட நடந்தாலும் எவ்வளவுதான் வந்தாலும் அந்த உணர்வு இல்லாத இருதயம், பொய்யான மாயையான அந்த கண்ணுக்குட்டியை தான் திருப்பி ஒரு கிரைசிஸ் வரும்போது அதுல பொறுமையா இல்லாம ஒரு நெருக்கம் இடுக்கம் ஒரு காத்திருப்பு வரும்போது அதுல பொறுமையா இல்லாம திருப்பி அந்த மைண்ட் அந்த பழசு பார்த்து அந்த கண்ணுக்குட்டிக்கு போயிடுச்சு. ஏன் இந்த இந்த 400 வருஷமா வேதனைப்பட்டாங்க, கூக்குரல் இட்டாங்களாமே. அப்ப அப்பவே ஒரு கண்ணுக்குட்டிய செஞ்சு வச்சா அதுகிட்ட கூக்குரல் இட்டு இருக்கலாம்ல, அந்த கண்ணுக்குட்டி அவங்கள விடுவிச்சிருக்கணும்ல. அந்த உணர்வு கூட இல்ல அந்த ஜனத்துக்கு. ஆண்டவர் நெருக்கத்துல இருந்தப்ப உனக்கு விடுதலையை கொடுத்து நீ விடுதலை பண்ணி வாங்கிட்டு வரும்போது உனக்காக சத்ரு கிட்ட வழக்காடி அவனே நீ கேட்டப்ப எல்லா பொண்ணையும் வெள்ளியும் கொடுக்குறான். இதுங்க கிட்ட ஏது, இந்த அடிமை ஜனத்துக்கிட்ட ஏது இவ்வளோ தங்கம்? கிடையவே கிடையாது. அவங்க அடிமையா இருந்தப்ப ஒண்ணுமே கிடையாது. அன்னன்னைக்கு அவங்க சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு ஏதாவது இருந்தாலே பெருசு. ஆனா உனக்கு ஒரு விடுதலை வந்தப்புறம், மீட்பு வந்தப்புறம், நீ உன் கையில பணம் வந்த அப்புறம், பொருள் வந்த அப்புறம் உன்னை நடத்தி கொண்டு வந்த தேவனை மறந்து அந்த பணத்தை ஆண்டவர் கொடுத்த அந்த பொருளை வச்சே நீ அவருக்கு பிரியமில்லாத ஒரு பொய்யான அந்த மாயையான கண்ணுக்குட்டிய செய்யும் போது ஆண்டவரோட மனசு எவ்வளவு துக்கப்படுத்திருக்கோம். அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல தன்னோட கிருபையை அவர் எடுக்கும் போது மோசே மேல இருந்து கீழே யாரு தேவனுடைய பக்கம் நிக்கிறீங்கன்னு லேவின்னு அன்னைக்கு 3000 பேர் அந்த இடத்துல இறந்து போறாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த யாரெல்லாம் அந்த கலகம் பண்ணி அந்த பண்ணாங்களோ, யார் அவிசுவாசத்துல இருந்தாங்களோ, யார் பொய்யான இந்த மாயைய பின்பற்றி நடந்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து நிச்சயமா ஆண்டவர் தன்னோட கிருபைய அவர் எடுத்துட்டாரு. இவங்களுக்கு கிருபை கொடுத்து இவங்களை இதெல்லாம் நடத்தி இவங்களை காணானுக்கு கொண்டு போகணுன்றதுதான் ஆண்டவர் ஆசை. ஆனா அவங்களே தங்களுடைய கிருபையை இந்த பொய்யான மாயையை பின்பற்றி அவங்க அதை இழந்து போகும்போது அன்னைக்கு தினத்திலேயே ஒரு 3000 பேர் செத்தது மாத்திரம் இல்ல, அந்த அங்க வனாந்தரத்துல
பிறந்தது இல்லாத எல்லாருடைய சவங்களும் அந்த பாலைவனத்துல விழுந்தது, அந்த வனாந்திரத்துல விழுந்தது. அது நம்ம முன்னாடியே நிறைய தடவை அதை இது பண்ணியிருக்கோம். அதனால நான் அந்த வசனம் ரெஃபரன்ஸ் எடுக்கல. ஆண்டவர் அவ்வளவு துக்கமா, நான் என் கிருபையை கொடுத்து உன்னை இந்த வழியெல்லாம் நடத்தி உன்னை காணானுக்குன்னு தானே கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ மறுபடியும் அந்த உணராத இருதயம், நன்றி அறிதல் இல்லாத இருதயம், அவருடைய கிருபையை தாங்களே போக்கடிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்குன்னு கொடுக்கணும்னு இருந்த கிருபைய அவங்களே போக்கடிச்சுக்கிட்டாங்க. அத போல நம்மளும் நம்மளோட இக்கட்டுல, நம்மளோட ஆரம்ப நாட்கள்ல, நம்முடைய தாழ்மையில, நம்முடைய சிறுமையில நம்மளை மீட்டு கொண்டு வந்தவரை நம்ம என்னைக்குமே மறந்து அவரோட கிருபையை இழந்துடக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம மறக்க மாட்டோம். நம்ம அதை அப்படி அதை ரொம்ப நினைக்காம போயிடுவோம். நம்மளை எப்படி ஆண்டவர், நம்ம எப்படி இருந்தோம், நம்மளை எப்படி இவ்வளவு தூரம் வழி நடத்தி வந்திருக்காருன்னு நம்மளையே நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணிக்காதபடிக்கு ஆண்டவரோட கிருபை தான் என்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்ததுன்னு நம்ம அனுதினமும் அந்த கிருபையை பற்றி கொள்ளும் போது, அதை யோசிக்கும் போதுதான் நம்ம பொய்க்கு பின்னாடி நம்ம நம்ம போகாதபடி நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். முக்கியமா இந்த யூதாஸுக்கும் அப்படிதான். யூதாஸ் இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தது சந்தேகம். எந்த காலகட்டத்திலயும் ஆண்டவர் பேர்ல நமக்கு ஒரு சந்தேகமே வரக்கூடாது. யூதாஸ்க்கு சந்தேகம், ராஜ்யம் ராஜ்யம்ன்றாரு, ஒன்னுத்தையும் காணோம். அன்னன்னைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பையில கொஞ்சோண்டு காசு இருக்குது, அவ்வளவுதான். இவரை நம்பினா சரிப்படாது. நான் என் பிதா கிட்ட போறேன், நான் இப்படி பாடுபட போறேன், இப்படி சாக போறேன், நான் திருப்பி என்னோட இதுல வரும்போது நான் உங்களை சேர்த்துக்கணும், அது என்னைக்கு நடக்குமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த பாவமில்லாத குற்றமில்லாத அந்த ரத்தத்தை 30 வெள்ளிக்காசு, இந்த 30 வெள்ளிக்காசு என்னன்னு பாத்தீங்கன்னா அற்ப பணம். 4 மாசத்தோட சம்பளம். அந்த காலத்துல ஒரு சாதாரண மனுஷனோட 4 மாசத்தோட சம்பளம். எப்படி ஒரு கூழுக்காக அவ்வளோ ஒரு மேன்மையான சேஷ்டபுத்திர பாகத்தையே வித்தான் பாருங்க. அந்த அந்த ஞானம் இல்ல. அந்த கூழ் எவ்வளவு நேரம் ஒரு சந்தோஷத்தையோ ஒரு பசி ஆறுதலையோ அந்த இதை எவ்வளவு நேரத்துக்கு கொடுத்துரும். அடுத்த 3 மணி நேரத்துல கூழை குடிச்சு திருப்பியும் பசிக்கதான் போகுது. ஆனா எது மேன்மையானது, எது மெய்யானது அப்படின்ற அந்த இது அவங்களுக்கு போயிருது. அந்த ஒரு சந்தேகம் வரும்போது அந்த இதை இழந்து போறாங்க. இந்த ஜனத்துக்கும் அப்படித்தான் சந்தேகம் வந்துச்சு. எங்க போனானோ தெரியலையே, மோசே 40 நாள் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே அப்படின்ட்டு எப்ப தேவன் பேர்லயும் அவரோட கிருபையின் பேர்லயும் நமக்கு சந்தேகம் வருதோ, அந்த இடத்துல அந்த உணர்வு இல்லாத தன்மை தானா வந்துடுது. அந்த உணர்வு நம்மளை விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது, ஒரு நமக்குரிய ஒரு குழப்பம் வந்துடுது. அதனாலதான் இந்த ஜனங்க அப்படி கண்ணுக்குட்டிய பண்ணி, அதுல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா யாத்ரா 32 இந்த டீசெண்டா இருந்த ஜனங்க, அதுல சொல்லுது ஆரோன் அவங்கள நிர்வாணம் ஆக்கி இருந்தான். யாராவது அடுத்தவங்க நம்மள நிர்வாணம் ஆக்குறதுக்கு நம்ம விடுவோமா? ஆரோன் அவர்களை அப்படி புத்தி பேதலிச்சு போச்சு. அந்த கண்ணுக்குட்டிய கொண்டு வந்த உடனே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு குழப்பம். அவ்வளோ தூரம் ஆண்டவர் அவ்வளோ பொறுமையா அவங்கள எவ்வளவு அழகா நடத்திட்டு வந்தாரு. ஆனா அந்த பொய்யான மாயைக்கு அவங்கள ஒப்பு கொடுக்கும் போது அப்படியே அந்த மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அதேதான் யூதாஸ்க்கு குற்ற மனசாட்சி வருது. ஐயோ, அந்த இதை வாங்கினோடனே ஆண்டவர் இப்படி சிலுவையில அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாருன்னு அவனுக்கு உடனே அந்த இது வருது. ஐயோ, குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டிட்டேனேன்ட்டு ஆண்டவர்கிட்ட ஓடி வராம அந்த மனசுல கன்ஃபியூஷன் அவனை திருப்பி அந்த அவங்க கிட்டயே பகைவர்கிட்டயே திருப்பி போறான். நம்ம ஆண்டவர் மீட்பு எங்க இருக்கோ, மன்னிப்பு எங்க இருக்கோ அதை நோக்கி ஓடி வராம இந்த கன்ஃபியூஷன், இந்த கிருபையை இழந்து போகும்போது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளும் போது அது கிருபையை இழக்க செய்கிறது. அந்த கிருபையை இழந்து போகும்போது நம்ம திருப்பி எங்க வரணுமோ அங்க வராம திருப்பி அது பகைவர்கிட்டயே அவனை கொண்டு போய் பகைவர் முன்னாடி அவங்கள ஒரு சிரிக்கிற மாதிரி, நம்மளோட எனிமீஸ் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சிருது. நம்மள
ஏளனமா பார்த்து நம்மள சிரிக்கிற மாதிரி வச்சிருது. கிருபையை எந்த காலத்திலயும் எதுக்காகவும் நம்ம இழந்துடவே கூடாது, நம்ம போக்கடிச்சிடவே கூடாது. அது நம்ம மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்து நம்ம சரியா எதை செய்யணுன்றத தெரியாம நம்ம திருப்பி யார் நமக்கு உதவ மாட்டாங்களோ, நம்மளை ஏளனமா பார்ப்பாங்களோ, அவங்க கிட்டயே நம்மளை போக வச்சிரும். ஏன்னா அந்த உணர்வு நமக்குள்ள போயிரும், நமக்குள்ள கன்ஃபியூஷன் வந்துரும். ஜாக்கிரதையா இருக்க கடவுள். ஆனா நம்ம சொல்ல நம்ம என்ன இப்ப என்ன நம்ம கண்ணுக்குட்டியா செய்ய போறோம். ஆனா நவீன கால விக்கிரகங்கள், மாடர்ன் டைம் ஐடல்ஸ்ன்னு இருக்குது. என்ன தெரியுமா, நம்ம மனசு நம்மளை இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்திட்டு வந்தாருன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அநேக சமயங்கள்ல நம்முடைய மனசு பணத்தை பத்தின கவலை. அதுதான் மாடர்ன் டே விக்கிரகம். ஆண்டவரே சொல்றாரு, நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு எனக்கு செய்யலாம், இல்ல பணத்துக்கு செய்யலாம். நம்மளோட அதீதமான நம்மளோட எண்ணங்கள், நம்ம ஐயோ எப்படி சம்பாரிச்சு எப்படி ஒரு சேமிச்சு வைக்கிறது, நமக்கு இவ்வளோ காசு இருந்தா, இந்த வீடு இருந்தா, இந்த ஒரு இடத்த வாங்கணும்னா, இவ்வளோ இருந்தா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு கொஞ்சம் கரைச்சல் இல்லாம இருக்கலாம், நம்மளுக்கு இவ்வளோ பென்ஷன் வேணும், நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள்ல நம்ம மனசு ரொம்ப ஆக்கிரமிக்கப்பட்டுச்சுன்னா அதுவே ஒரு விக்கிரகமா நமக்கு மாறிடும். இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் நம்மளை நடத்திட்டு வந்தாரு, இவ்வளோ நாள் நம்மளை போஷிச்சாரு, அவருக்கு தெரியும் இன்னும் நம்மளோட முடிவு பரியந்தம், நம்மளோட மரணம் பரியந்தம் நமக்கு என்ன தேவைகள்னு அவருக்கு தெரியும். டக்குன்னு இந்த தாட்டு வரும்போது இது நமக்கு பத்துமா, எப்படி நம்ம இந்த கல்யாணத்தை நடத்த போறோம், எப்படி நம்ம படிக்க வைக்க போறோம், எப்படி நம்ம வாடகை கட்ட போறோம் அப்படின்ற அந்த எண்ணங்கள் வந்து நம்மளோட மைண்ட் ஆக்கிரமிக்கும் போது உடனே நம்ம கடவுள்கிட்ட திரும்பிடணும், அவரோட கிருபைக்கு திரும்பிடணும். மெய்யானதை பற்றி கொள்ளும் போது இந்த விக்கிரகத்துல இருந்து நம்மள வெளியில வந்துடலாம். நான் சொல்றது சாதாரண ஒரு சம்பளம் வாங்கி நம்மளுடைய அன்றாட தேவைகளை பார்த்து கொஞ்சம் சேமிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறப்ப நீ சம்பாதிக்கணும், எறும்பு கிட்ட போய் கேளுன்றாரு. இப்ப கோடை காலத்திலேயே நீ சேர்த்து வச்சாதான் நாளைக்கு ஒரு மழை காலம்னு வரும்போது அது யூஸ் ஆகும். அப்ப யார் கையாவது எதிர்பார்த்து இருக்கிறது அது ஞானமான காரியம் இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த இதை எதுல போடலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இது ஷேர்ல போடலாமா, ஸ்டாக்ல போடலாமா, எஃப்டி போடலாமா, ஆர்டி போடலாமா, இப்படி பண்ணலாமா, சீட்டு போடலாமா அப்படின்னு நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். நல்ல நல்ல ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க அவங்களோட பேச்சுல நிறைய அந்த அந்த போர்ஷனை இது பண்றது அப்புறம் உங்களுக்கு எங்க வீடு இருக்கு, நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு பவுன் நகை வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எவ்வளவு பவுன் நகைனாலும் வச்சுக்கோங்க, எவ்வளவு வீடுனாலும் வச்சுக்கோங்க, எல்லாமே இந்த உலகத்தோட நம்மளுக்கு முடிஞ்சிடும். நம்ம போகும்போது நயா பைசா கையில கொண்டு போட முடியாது. இந்த மண்ணாவை சேர்க்கும் போது அதுல எழுதியிருக்கோம், அதிகமா சேர்த்தவனுக்கு மீதியானது ஒண்ணும் இல்ல, குறைவா சேர்த்தவனுக்கு கம்மியானதும் ஒண்ணும் இல்லை. அதுல இன்னும் அவன் குறைவு பட்டே போகல. யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அளவு அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னு. உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அதை நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பாரு. என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எனக்கு நிச்சயமா அதை கொடுப்பாரு. நாளைய குறிச்ச கவலை, இந்த பணத்தை குறித்த கவலை நம்மளை ஆக்கிரமிக்காத படிக்கு அது ஒரு மாயையான காரியம். நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய சேர்க்க சேர்க்க அதை அதுலயே நம்ம கவனம் போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவைக்கு நிச்சயமா நம்ம வச்சுக்கணும். ஆனா ரொம்ப அதீதமா நமக்கு இவ்வளோ இது இருக்கணும் வைக்கணும் அப்படின்ற அந்த காரியத்துல ரொம்ப நம்ம மனசை ஈடுபடுத்தாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ளணும். அடுத்தது தொழில், அந்தஸ்து, தகுதி. இந்த இந்த அது அது நிறைய பேருக்கு அது ஒரு விக்கிரகம் மாதிரி. எனக்கு நல்ல கெரியர் இருக்கணும், நல்ல தொழில்ல நான் செட்டில் ஆகணும், சும்மா லோவா இருக்கக்கூடாது, நான் நல்ல வேலையில இருக்கணும், நல்ல நம்ம நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கணும், மத்தவங்க என்னை அப்படி மேல கழுத்து மேல தூக்கி என்னை பார்க்கணும். ஏன்னா இவங்க குடும்பமா, இவங்க எப்படி நல்ல பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு அப்படி எனக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு அங்கீகாரம். இதுக்கு ரொம்ப சமுதாயத்துல, குடும்பத்துல, ஈவன் சபையில, சபையில யார் கொஞ்சம் பெரியவங்க, யாருக்கு கொஞ்சம் வாய்ஸ் இருக்குது,
இதெல்லாம் மனுஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இன்னொன்னு, நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களோட அப்ரூவல்கே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க பீப்புள் ப்ளீசர். மனுஷரையே பிரியப்படுத்திக்கிட்டே அதுலயே பெரும் பகுதியான நேரங்களையும் காலங்களையும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நான் இப்படி சேலை கட்டிட்டு போனா என்ன நினைப்பாங்க, நான் இவ்வளவுதான் நகை போட்டா என்ன நினைப்பாங்க, எங்க வீடு இப்படி இருக்குது என்ன நினைப்பாங்க, எங்க வீட்டுல சோஃபா சேர் தான் இருக்குது, சோஃபா இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, நான் என்ன வண்டி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் குறிச்ச காரியங்கள் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய பேர் அதனால தன்னுடைய அமைதலை இழந்து போறாங்க. இதெல்லாம் தான் நவீன விக்கிரகங்கள்னு இருக்குது. அடுத்தது கவலை. எதனாலும் இன்னைக்கு நான் என்ன செய்வேன்றத குறிச்சு கவலை, நாளைக்கு என்ன செய்வேன்றத குறிச்சு கவலை. நேத்து வரைக்கும் உங்களை நடத்தினாரே, அவர் நாளைக்கு நம்மள நடத்த மாட்டாரா, இன்னைக்கு நம்மள நடத்த மாட்டாரா? நான் நான் எப்போதுமே அதுக்குதான் ஒண்ணு சொல்றாங்க, ஒரு புக்கு வச்சு எழுதுங்க. ஏன்னா நிறைய காரியங்கள் நம்மளுக்கு மறந்து போகும். இன்னைக்கு நேத்து வரைக்கும் நம்மள இந்த பாதையில எல்லாம், கஷ்டமான பாதையில எல்லாம் நம்மள தூக்கி சுமந்து கொண்டு வந்தவர். அதனாலதான் நம்ம அழியாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப அப்படி சுமந்து கொண்டு வந்தவர் நம்மள இனிமேலும் நம்மள சுமக்க மாட்டாரா? அதான் இந்த மனுஷரை பிரியப்படுத்துற காரியம் கலாத்தியர் 1:10 பவுல் சொல்றாரு, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நீங்க நிறைய பேர் நம்ம கூட கவலைப்படுறோம் மனுஷரை. ஒரு சிம்பிள், இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல எங்க வீட்டுல அப்படி ஒரு போராட்டமா இருக்கும். முன்னாடியே ஊர்ல இருந்து ஏதாவது ஒரு 2 ஷர்ட்டை எடுத்துட்டு கிறிஸ்துமஸ்க்கு ஒண்ணு நியூ இயர்க்கு ஒண்ணுன்னு வச்சா, சாதாரண நாட்கள்ல ஏதோ ஒரு நாட்கள்ல அதை எடுத்து போட்டிருப்பாங்க. என்னுடைய கணவர், ஏமா என் பையனும் அதே மாதிரி, ஏன்னா இது கிறிஸ்துமஸ்க்கு தானே, நீங்களும் இங்க போய் வாங்க மாட்டேங்கிறீங்க சட்டை, அதனாலதானே நான் எடுத்து வச்சிருக்கேன்னா, இப்ப என்ன இதே சட்டையை நான் கிறிஸ்துமஸ்க்கு போட்டுக்குவேன்னு. இல்ல எல்லாருக்கும் தெரியுமே, யாருக்காக நம்ம சட்டை போடுறோம்? அப்ப நம்ம மனுஷரை தான், அதுவும் இந்த லேடிஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்க போன வருஷமும் இதே தானே கட்டியிருந்தீங்க, இதே தானே போட்டிருந்தீங்க அப்படின்னு. நம்ம தான் அவங்க என்ன கட்டியிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க இதெல்லாம் மென்னு அதை ஆம்பளைங்க ரொம்ப அதை பெருசா கவலையப்படுறது இல்லை. நம்ம யாருக்காக நம்ம போடுறோம்? புதுசு துணி எடுத்து போடுறது தப்பு கிடையாது. அது நான் சந்தோஷமா, நான் ஆண்டவரோட பிறப்பை கொண்டாடுறேன், நான் சந்தோஷமா போட்டுக்கிறேன். ஆனா அதை வச்சு இன்னொருத்தவங்க அதை ரொம்ப விசேஷத்துக்குள்ளாதவங்க, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்கள நம்ம அவங்கள ஒரு அற்பமா நினைக்கிறதோ அதெல்லாம் தேவையில்லாத காரியம். அந்த சின்ன விஷயத்துல கூட நம்ம மனுஷரை பிரியப்படுத்த வேண்டாம்னா, பெரிய பெரிய காரியங்கள்ல நிச்சயமா நம்ம ஆண்டவரை தான் பிரியப்படுத்தணுமே தவிர மனுஷரை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன், இந்த அந்தஸ்து தகுதி மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்றதுல ரொம்ப நம்மளோட எனர்ஜி எல்லாம் நம்ம விரயம் பண்ண வேண்டாம். 1970கள்ல ரிச்சர்ட் நிக்சன் என்றவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாரு. அப்ப வாட்டர் கேட் ஸ்கேண்டல் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அது என்னன்னா, அவரு ஒரு டேர்ம் முடிஞ்சு, ஒரு 5 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் முடிஞ்சு அடுத்த டேர்ம் திருப்பியும் போட்டியிடலாம், 2 தடவை வரலாம் அவங்க ஜனாதிபதியா. அப்ப அந்த அடுத்த டேர்முக்கு முன்னாடி இவர் சில ஆட்களை ஏற்பாடு பண்ணி, எதிர்கட்சி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு 2 தான் இருக்குது அமெரிக்கால, அந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்களோட ஆபீஸுக்குள்ள போய் அதுல ஒட்டு கேட்கிற மெஷின் எல்லாம் வச்சு அங்க உள்ள சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடிட்டு வர்றாங்க. கொள்ளை நடக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ், அங்க இருக்கிற கேஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கொள்ளை நடக்குது. இதை யாரு முன்னின்று நடத்தினது ஆட்களை வச்சுன்னா, ரிச்சர்ட் நிக்சன்ன்ற ஒரு கிறிஸ்தவ ஜனாதிபதி. அப்ப இது ஒரு பெரிய ஒரு அவமானமா இது வெளியில வந்துருச்சு, அது லீக் ஆயிடுச்சு. இந்த இப்படி ரிச்சர்ட் நிக்சன் செய்தார். இப்ப இருக்காரு அவர் பிரசிடென்டா, அப்ப இருக்கிறாரு.
பதவியில இருக்கும்போது இந்த காரியத்தை செய்த உடனே அவரை பதவி விலக சொல்லி அவர் ராஜினாமா செய்யறாரு. அது அவருக்கு அவர் மேல இந்த இதை கேஸ போடுறாங்க, இந்த வாட்டர் கேட் ஸ்கேண்டல்னு இந்த கேஸ போடும் போது அவருக்காக சார்ல்ஸ் கோல்சன் அப்படிங்கிற அப்பதான் அவர் கிறிஸ்தவரா மாறினார். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர். ஆனா அந்த பிரசிடென்ட்ஸ் அட்டர்னி அப்படின்னா அந்த நாட்டோட ஜனாதிபதிக்கா இவரை வாதாடும்படியா அவர் சார்பில் வாதாடும்படியா இந்த சார்ல்ஸ் கோல்சன் அப்படிங்கிறவங்க நியமிக்கிறாங்க. இவர் அந்த ஆனா அதுல இவங்க செஞ்ச தப்பு அதுல ப்ரூவ் ஆயிருது. ஆனா ஒரு சில இதுல அவங்க அவங்களுக்கு அவங்க மேல கேஸ் போடல. எப்படியோ வெளியில வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கெட்ட பேரு, இவங்கதான் இந்த ஊழலை பண்ணாங்கன்னு கெட்ட பேரு. ஆனா சிறை தண்டனை எல்லாம் இல்லாம எல்லாரும் தப்பிச்சுக்கிறாங்க. பிரசிடென்ட் தப்பிச்சுக்கிறாரு. சார்ல்ஸ் கோல்சனும் அவரும் எதுவுமே எப்படி முடியுமோ வாதாடி வெளியில வந்துடுறாங்க. ஆனா அந்த அந்த சமயத்துல டாம் பிலிப்ஸ்ன்றவர் மூலமா இவரு கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிறாரு. அந்த நேரத்துல அறிஞ்சுக்கிறாரு. தன்னை அழுது ஒப்பு கொடுத்து ஒரு கிறிஸ்டியனா மாறி அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தா இவர் போய் சொல்றாரு, நான் இப்படி ஒருத்தவங்களுக்கு எதிராக டீஃபமேட்ரின்னு ரிமார்க்ஸ்னா அடுத்தவங்களுக்கு அவதூறு. ஒருத்தர் இந்த இதை வெளியில கொண்டு வந்தார், ஒருத்தர் டேனியல் எல்ஸ்பர்க்னு. அவர் மேல ரொம்ப அவதூறா அவர் சொல்லாததை சொன்னதா சொல்லிதான் இவர் வழக்காடி அந்த ஜனாதிபதியை வெளியில எடுத்தார். ஆனா இவர் போய் சொல்றாரு, நான் தப்பு பண்ணேன், நான் கிறிஸ்தவனை மாறிட்டேன், நான் தப்பு பண்ணேன், நான் தான் இவரை பத்தி இல்லாததெல்லாம் சொல்லி நான் தப்பானதை சொல்லி நான் அவருக்கு அவர் மேல நான் பழி போட்டேன் தப்பான்னு சொன்ன உடனே அந்த கேஸை எடுத்து நடத்தி இவருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இவர் அழகா தப்பிச்சிருக்கலாம். கிறிஸ்து கிட்ட மட்டும் அழகா தன்னோட பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கிட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி இவர் அப்படியே வழக்கறிஞரா தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்கலான்னு என்ன தெரியுமா சொன்னாரு, நான் என்னோட மனசாட்சி சுத்தமா இருக்கணும், நான் ஆண்டவருக்கு முன்னாடியே நான் எனக்கு ஸ்டேட்டஸ் அந்த அமெரிக்காவே காரி துப்புச்சவரை, அமெரிக்காவே அந்த தேசமே இப்படி பிரசிடென்ட்டுக்காக இவர் இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி அந்த பிரசிடெண்ட்டை காப்பாத்திருக்காருன்னு 3 வருஷம் சிறையில. இவ்வளோ பெரிய இவர் அட்டர்னி, இவர் ஒரு வழக்கறிஞர், இவரை என்ன தெரியுமா பிரிசன்ல கொடுத்தாங்க, இவர் துணி துவைக்கிறதுக்கு இன்சார்ஜா போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல எல்லா கைதிகளும் துணி துவைக்கிறது அது இதை மேற்பார்வை பார்க்கறது இவனும் செய்யணும் அந்த வேலையை. அப்படி ஒரு இன்சார்ஜா அவ்வளோ அவர் தாழ்மைப்படுத்தப்பட்டார், அந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனா கருணையின் அடிப்படையில அவர் குடும்பமே சதைகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த 3 வருஷம் அவர் ஜெயில எல்லாம் வெளியில வந்தாரு. ஆனா இந்த ஒரு மனுஷன் இந்த மெய்யானத உலகத்துக்கு முன்னாடி மனுஷருக்கு முன்னாடியும் நான் நியாயமா நடக்கணும், மனுஷருக்கு முன்னாடியும் நான் சரியானதை செய்யணும்ன்றதுக்காக இவர் அந்த மெய்யானதை புடிச்சுக்கும் போது ஆண்டவர் அவருக்கு ஒரு விடுதலையா அதுல இருந்து விடுதலை கிடைக்கும்படியா பண்ணாரு. 1976 வருஷம் இவர் தான், இந்த சார்ல்ஸ் கோல்சன் தான் முதலா இந்த ஜெயில் மினிஸ்ட்ரியை தொடங்கினவர். பிரிசன் ஃபெலோஷிப்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜெயில்கள்ல எல்லாம் போய் ஊழியம் செய்யறோம் பார்த்தீங்களா. முன்னாடி ஜெயிலெல்லாம் ஊழியத்துல வரவே வராது, ஜெயில் ஊழியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா இந்த மனுஷன் மெய்யானத பற்றி கொண்டு நான் அதுக்கு உண்மையா நடப்பேன்னு சொல்லும் போது ஆண்டவர் இவருக்கு ஒரு பெரிய ஊழியத்தை, இந்த பெரிய ஊழியம் எத்தனையோ அப்படியே இந்த ஹோப் இல்லாத ஆத்துமாக்கள், இவங்க மறிச்ச நரகம் தான் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒரு பெரிய மீட்பு கட்டளை இடும்படியா சார்ல்ஸ் கோல்சன் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல எல்லா சிறைச்சாலைகள்லயும் இந்த ஊழியங்கள் நடக்குது. இப்ப நம்ம ஒருத்தவங்க மெய்யானதை பிடிச்சிக்கும் போது ஆண்டவர் பொய்யானதை
விலக்கி அந்த மெய்ய பற்றி கொள்றதுல சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த கிருபையை ஆண்டவர் நம்மள கொடுக்கிறாரு, அவரை எடுத்து போடாம. இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். ஏசாயா 27வது அதிகாரத்துல 11வது வசனம் யாராவது எனக்காக வாசிக்கிறீங்களா? ஏசாயா 27:11. அதன் கொப்புகள் உலரும்போது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனமல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இரங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். ஆமென். இதை நான் வாசித்துட்டு என்னடா ஏன் ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு நான் கிருபை செய்யாம இருப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு நானும் எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் புரிய கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த பைபிள் கமெண்ட்ரி எடுத்து பார்த்ததுல 27வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இது என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்ப சொன்ன பாருங்க, நம்ம நவீன கால விக்கிரகங்கள்ல ஒண்ணு ஆங்ஸைட்டி, கலக்கம், பயம், எப்போதும் நாளைய குறித்து பயம். நம்ம வாழ்ற உலகத்தை குறிச்சே நம்மளை சுத்தி அவ்வளவு காரியங்கள் நடக்குது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது. இப்ப லிவியாதான்ன்ற பாம்பு வந்து நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. நம்ம 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 அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அத வந்து இந்த இந்த நாள்ல இருக்கிற இந்த கலகமுள்ள இந்த உலகம், இந்த பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிற இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஆனா நீங்களும் நானும் என்ன தெரிஞ்சுக்கணும், இத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால ஆண்டவர் அதை தண்டிப்பாரு, அவர் கொன்று போடுவார். அப்ப நீங்களும் நானும் எதை சார்ந்துக்கணும்னா, என்னால முடியாத காரியங்கள், எனக்கு மிஞ்சின காரியங்களை குறிச்சு நான் கலங்காம கவலைப்படாம அதை தண்டிக்கவும் அதை கொன்று போடவும் அதை அழிக்கவும் வல்லமை உள்ள தேவன் பேரில், அந்த மெய்யான தேவன் பேர்லயே நான் என்னுடைய நம்பிக்கையை வைக்கும் போது அவர் எனக்கு இதை கடந்து போறதுக்கான கிருபையை கொடுக்கிறாரு. இந்த இந்த பொல்லாங்கான இருக்கிற இந்த உலகத்துல வாழ்றதுக்குரிய கிருபை நம்மளை சுத்தி ஒரு அமளியா இருக்கும் போது அதுல நம்ம எப்படி பயப்படாம சமாதானமா வாழ்றதுன்னா, ஆண்டவர் லிவியாதான போல இருக்கிற காரியங்கள் என் குடும்பத்துல கூட இருக்கலாம். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத, என்னால ஓவர் கம் பண்ண முடியாத, என்னால சரி செய்ய முடியாத, என்னால விடுபட முடியாத காரியங்கள் இருக்கும்போது, என் குடும்பத்துல இருக்கும்போது அதை வந்து மாற்றக்கூடிய வல்லமை வந்து ஆண்டவருக்கு இருக்குது. அதை அழித்து போடக்கூடிய வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கும் போது என்னுடைய கவலை எல்லாம் அடங்கிருது. அததான் சொல்றாங்க. அந்த எப்ப பார்த்தாலும் கலங்கிக்கிட்டே இருக்கிறது, பயந்துகிட்டே இருக்கிறது என்னன்னா, பொய்யான மாயையை பற்றி கொண்டிருப்பது. அப்படி நம்ம இருந்தோம்னா, அப்படியே அந்த பயத்துல இருந்தோம்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்துரும், சந்தேகம் வந்துரும். அந்த அந்த இருதயம் வந்து உணர்வு இல்லாம போயிரும். எதை பத்தி உணர்வு இல்லாம, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள், என்னை நடத்தி கொண்டு வந்த காரியங்களை உணராத படிக்க அது என்ன அந்த உணர்ச்சி இல்லாத அந்த நிலைமைக்கு என்ன தள்ளி என்னுடைய கிருபையை போக்கடிச்சிரும். அதே போல 2வது 3வது வசனம் சொல்லுது, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாகி இருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாத படிக்க அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இந்த மாதிரி ஒரு உலகத்துல ஆண்டவரோட திராட்சை தோட்டத்துல நான் ஒரு செடியா இருக்கிறேன். நான் அந்த திராட்சை செடி மேல நான் இருக்கிற கொடியா இருந்தேன். அவரை சார்ந்து இயேசுவாகிய மெய்யான திராட்சை செடியில நான் ஒரு கொடியா நான் அவர் கூட இருக்கும் பொழுது இந்த கலக்கங்கள் பயங்கள் எல்லாம் என்ன ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்னா என்ன, அவரு
எனக்கு தண்ணீர் பாய்ச்சி என்னை காப்பாற்றி என்னை வேலி அடைச்சி எந்த சேதமும் வராத படிக்கு இரவும் பகலும் பாதுகாக்கிற தேவன் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு நினைக்கும் போது நம்முடைய கலக்கங்கள் பயங்கள் எல்லாம் போயிடுது. ஏன் இந்த 11வது வசனத்துல அவரு இந்த ஜனம் உணர்வில்லாத ஜனம் அப்படின்றாருன்னா, ஆண்டவரை விட்டு பிரியும் போது அவங்க அந்த செடியில இருந்து அவங்க விலகும் போது அவங்க காஞ்சு போயிடுறாங்க. அவங்களால எந்த பிரயோஜனமும், நம்ம பிரயோஜனமானவர்களா இருக்கணும்னா ஆண்டவரோட கிருபை வேணும். நம்ம அவருக்கு உபயோகமானவர்களாக இருக்கணும்னா ஆண்டவரோட கிருபை வேணும். அவரோட கிருபை வேணும்னா நம்ம மெய்யான திராட்சை செடியாகி அவர் மேல சார்ந்து இருக்கும் போது அவரே நம்மளை காப்பாற்றுகிறார். இந்த உணர்வில்லாத ஜனம், இந்த காஞ்சு போன அந்த அந்த நிலைமையில இருக்கிற செடிகளை ஆண்டவர் எரித்து போடுவாராம். அதற்கு கிருபை கொடுக்காம இருப்பார். நம்ம எப்ப அந்த பொய்யான காரியங்களை நம்ம பற்றி கொண்டோமானா நம்ம ஆண்டவரோட கிருபை இழந்து போவோம். ஆனா மெய்யானது, மெய் தேவனாகிய பிதாவையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு உதவி செய்கிறதுமான காரியங்கள். ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது இது நித்திய ஜீவன் வரைக்கும் இது பலன் கொடுக்குமா, இது நான் செய்யறது கரெக்டா, இதை குறிச்சு கவலைப்படுறது அவசியமா, இல்லை இதை ஆண்டவர் பார்த்துக்குவாரா அப்படின்ற அந்த அந்த ஒரு தெளிவு. இது எதுக்கு, இது தேவையில்லாதது, அனாவசியமா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, என் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, மத்தவங்க முன்னாடி என்னோட தகுதி எப்படி இருக்கிறது அப்படின்ற மாயையான காரியங்களை நம்ம ஒப்பு கொடுக்காத படிக்கு மெய்யான ஆண்டவராகிய அவரை பற்றி கொள்வோம். அவருடைய கிருபைய எந்த விதத்திலையும் இழந்து போகாம அவருக்கு உபயோகமான பாத்திரங்களாக நம்ம நிலை நிற்கணும். எந்த கடைசி வரைக்கும் நம்ம வலுவாத படிக்கு நிலை நிறுத்துகிற அவருடைய கிருபையில நம்ம அனுதினமும் வளருவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.